ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 2 பிரபஞ்சத் தோற்றம் அத்தியாயம் 10 எல்லா கேள்விகளுக்கும் பாகவதமே தகுந்த விடை. பதம் 46. அயம் து பிரம்மண கல்ப சவிகல்ப உதாகிருத விதி சாதாரணோ யத்ர சர்கா பிராகிருத வைக்கிருதாக. மொழிபெயர்ப்பு. இவ்விடத்தில் சுருக்கமாக விவரிக்கப்பட்டுள்ள படைப்பு மற்றும் அழிவை பற்றிய இம்முறையே பிரம்மாவின் ஒரு பகலுக்குரிய கட்டுப்பாட்டு விதியாகும். எதில் பௌதிக இயற்கை கலைக்கப்படுகிறதோ அந்த மகத்தின் படைப்பிலும் கூட இதுவே கட்டுப்பாட்டு விதியாக உள்ளது. பொருளுரை. 3 வகையான படைப்புகள் உள்ளன. அவை மகாகல்பம், விகல்பம் மற்றும் கல்பம் என்று அழைக்கப்படுகின்றன. மகாகல்பத்தில் பகவான் முதல் புருஷ அவதாரமான காரணோதக சாயி விஷ்ணுவாக மகத்தவத்தின் அனைத்து சக்திகளுடனும் சிருஷ்டிக்குரிய வஸ்து மற்றும் கருவிகளின் 16 கட்டுப்பாட்டு விதிகளுடனும் அவதரிக்கிறார். சிருஷ்டிக்கக்கூடிய கருவிகள் 11ம் மூலப்பொருட்கள் 5ம் ஆகும். இவை அனைத்தும் பௌதிக அகங்காரத்தின் மகத் படைப்புகளாகும். காரணோதக சாயி விஷ்ணுவின் அம்சத்திலுள்ள பகவானின் இப்படைப்புகள் மகாகல்பம் என்றழைக்கப்படுகிறது. பிரம்மாவின் படைப்பும் பௌதிக மூலப்பொருட்களை பரப்புதலும் விகல்பம் என்றழைக்கப்படுகிறது. மேலும் பிரம்மா தமது வாழ்வில் ஒவ்வொரு நாளும் படைப்பது கல்பம் என்றழைக்கப்படுகிறது. ஆகவே பிரம்மாவின் ஒவ்வொரு பகலும் ஒரு கல்பமாகும். இப்படியாக பிரம்மாவின் கணக்குப்படி 30 கல்பங்கள் உள்ளன. இது பகவத்கீதையிலும் பின்வருமாறு உறுதி செய்யப்பட்டுள்ளது. உயர் கிரக அமைப்பில் ஒரு பகலும் இரவும் சேர்ந்து இப்பூமியின் ஒரு வருடத்திற்கு சமமாகும். இது நவீன விஞ்ஞானங்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விண்வெளி பயணங்களால் உண்மை என ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது. அதைப்போலவே இன்னும் உயர்ந்த கிரக அமைப்புகளில் பகல் மற்றும் இரவு நேரங்கள் ஸ்வர்கலோகங்களில் உள்ளதை விட இன்னும் அதிகமாகும். ஸ்வர்கலோக பஞ்சாங்கத்தின்படி 4 யுகங்கள் 12,000 ஆண்டுகள் என கணக்கிடப்படுகின்றன. இது ஒரு திவ்ய யுகம் என்று அழைக்கப்படுகிறது. 1000 திவ்ய யுகங்கள் கொண்டது பிரம்மாவின் ஒரு பகலாகும். பிரம்மாவின் பகற்பொழுதில் படைக்கப்படும் சிருஷ்டி கல்பம் என்றழைக்கப்படுகிறது. பிரம்மா படைக்கப்படுவது விகல்பம் என்றழைக்கப்படும் பொழுது, மகாவிஷ்ணுவின் சுவாசத்தால் விகல்பங்கள் சாத்தியமாக்கப்படும் பொழுது இது ஒரு மகாகல்பம் என்றழைக்கப்படுகிறது. இந்த மகாகல்பங்கள் விகல்பங்கள் மற்றும் கல்பங்கள் ஆகியவற்றுக்கிடையில் ஒழுங்குமுறையும் கொண்ட காலச்சக்கரங்கள் உள்ளன. இவற்றின் மீதான பரீட்சித்து மகாராஜனின் கேள்விகளுக்கு சுகதேவ கோஸ்வாமி ஸ்கந்த புராணத்தின் பிரபாச காண்டத்திலிருந்து விடையளித்தார். அது பின்வருமாறு. ஆகவே பிரம்மாவின் 30 கல்பங்கள் பின்வருமாறு. ஸ்வேத கல்பம், நீலலோகித, வாமதேவ, காதாந்திர, கௌரவ, பிராண, பிருஹத்கல்பம், கந்தர்ப, சத்யோக, ஈசான, தியான, சாரஸ்வத, உதான, கருட, கௌர்ம, நாரசிம்ம, சமாதி, ஆக்னேய, விஷ்ணுஜ, சௌர, சோமகல்பம், பாவன், சுபம, வைகுண்ட, அர்சிக்ஷ, வலீகல்பம், வைராஜ, கௌரிகல்பம், மாகேஷ்வா மற்றும் பைத்ருகல்பம். இவை பிரம்மாவின் பகல்கள் மட்டுமே ஆகும். இக்கணக்குப்படி அவர் 100 ஆண்டுகள் வரை வாழ வேண்டி உள்ளது. எனவே கல்பங்களில் மட்டும் எத்தனை சிருஷ்டிகள் உள்ளன என்பதை நம்மால் நினைத்து பார்க்க முடியும். பிறகு விகல்பங்கள் உள்ளன. இவை மகாவிஷ்ணுவின் சுவாசத்தால் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இது பிரம்ம சம்ஹிதையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரம்மாக்கள் மகாவிஷ்ணுவின் ஒரு சுவாச காலம் மட்டுமே வாழ்கின்றனர். ஆகவே விஷ்ணுவின் வெளிமூச்சும் உள்மூச்சும் மகாகல்பங்களாகும். இவை அனைத்திற்கும் பரமபுருஷன்தான் காரணம். ஹரே கிருஷ்ணா.